திருப்பதி லட்டு விவகாரத்தில் ஏழுமலையானிடம் மன்னிப்பு கேட்பதாக பவன் கல்யாண் அறிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் புஷ்பராஜ் இணைகிறார். புஷ்பராஜ், விவரங்கள். நந்தா, ஆந்திராவில் நடைபெற்ற ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி ஆட்சி காலத்தின் போது திருப்பதி கோவிலில் லட்டு உள்ளிட்ட பிரசாதங்களை தயார் செய்ய கொண்டு வாங்கப்பட்ட நெய்யில் மாமிச கொழுப்புகள் கலந்திருந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இது பெரும் சர்ச்சையாக வெடித்துள்ள நிலையில் ஏழுமலையானிடம் மன்னிப்பு கேட்க ஆந்திர துணை முதல்வர் திட்டமிட்டிருந்தார். இதற்காக அவர் பிராயச்சித்த தீட்சை என்ற பெயரில் குண்டூரில் உள்ள தசாவதார பெருமாள் கோவிலில் 11 நாள் தீட்சையை துவக்கி இருக்கிறார். இதனைத் தொடர்ந்து அடுத்த மாதம் 1, 2 ஆகிய தேதிகளில் திருப்பதிக்கு வரும் பவன் கல்யாண் ஏழுமலையானை வழிபட்டு நேரில் மன்னிப்பு கேட்க திட்டமிட்டிருக்கிறார். பவன் கல்யாண். நன்றி புஷ்பராஜ், விரிவான விவரங்களுக்கு.